பிரைஸ் தி லார்ட். அசம்பிளிஸ் ஆஃப் காட் வெள்ளூர் திருச்சபையின் சார்பாக உங்களை யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் இந்த வாரத்திலே நாம் என்ன செய்ய போறோம், கவனிக்க போகிறோம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான் என்று அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்கிற தகவல் அவர்கள் 2 பேருக்கும் தெரிந்திருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். யூத கலாச்சாரத்தை பொறுத்தவரை தகப்பனுக்கு பின்பு அந்த குடும்பத்தினுடைய மூத்த மகன் ஃபர்ஸ்ட் பார்ன், அவருக்கு தான் நிறைய பிரிவிலேஜஸ் உண்டு. இன்ஹெரிட்டன்ஸ், லீகல் இன்ஹெரிட்டன்ஸ், சட்டப்படி சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. அதான் சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், சொல்றோம். அதே போலதான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் எலியாவிற்கு பின்பு அவருடைய குமாரனை போல பல விதத்திலும் உதவியாளராக இருந்த அவருடைய சக்சஸர் எலிசா, அவர் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அந்த தீர்க்க தரிசன ஊழியம், சுகமளிக்கிற ஊழியம், தலைமைத்துவ அபிஷேகம், இவைகளை எலியாவிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்பட போகிறது எலிசா எலியாவோடு கூட கில்காலுக்கு போனான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் ஒரு 4 இடங்கள் வருகிறது. இந்த 4 இடங்களை குறித்து நான் 3 எபிசோடாக நான் உங்களுக்கு 15 நிமிஷம் நான் சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த 4 இடங்களும் புதிய ஏற்பாட்டில் நமக்கு 4 ஆவிக்குரிய அர்த்தங்களை கொடுக்கிறது. நாம் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக கில்கால், 2ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம். எலிசா எலியாவோடு கூட கில்காலுக்கு போனான். கில்கால் என்று சொன்னால் the circle of stones, கற்களின் குவியல் என்று சொல்லி அர்த்தமா. அல்லது இன்னொரு வார்த்தை, எபிரேய மொழியில இன்னொரு வார்த்தை, எபிரேய மொழியில சவுண்ட் வந்து கலால். நம்ம கில்கால் சொல்ல கலல், அதோட அர்த்தம் வந்து டு ரோல் அவே. ரோல் அவே கிட்டத்தட்ட 2 மைல், எரிகோவிலிருந்து 2 மைல் தூரத்தில் என்ன செய்தது, இருந்தது. ஆண்டவர் ஏன் கில்கால் என்கிற இடத்தை எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் இந்த கில்காலில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே 19-20 வாசிக்கிறோம். இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவிற்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் யோர்தானிலே எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டினான். மோசே தலைமையில் புறப்பட்டு செங்கடலை கடந்து போனதை போல இப்பொழுது யோசுவா அடுத்த சந்ததி தலைமையிலே இவர்கள் யோர்தானை கடந்து வருகிறார். யோர்தானை கடந்து வந்து அவர்கள் முதலாவது தங்கின இடம் கில்கால். இங்குதான் யோசுவா அந்த யோர்தானிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களை அடையாளமாக அவன் நாட்ட சொன்னான். எதற்கு என்று சொன்னால், அடுத்த சந்ததி ஏன் என்று கேட்கும் பொழுது, கர்த்தர் எப்படியெல்லாம் நம்ம இந்த வனாந்தரத்தில் இந்த யோர்தானை கடக்க பண்ணினார் என்பதை நீ உன் சந்ததிக்கு சொல்ல வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அந்த கற்களை வை என்று சொல்லி அவர் சொன்னார். நன்றாய் கவனிக்க வேண்டும். கில்கால் என்றால் முதலாவது a place to remember God's faithfulness. ஆண்டவருடைய உண்மையை நினைவு கூறுகிற ஒரு இடம்தான் கில்கால் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அதுதான் அர்த்தம், புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆவிக்குரிய அர்த்தமும் அதுதான் கொடுக்கிறது. a place to remember God's faithfulness. நம்முடைய வாழ்க்கையில அவ்வப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நேரம் எடுத்து கர்த்தருடைய உண்மையை நாம் சிந்தித்து துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த சந்ததிக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை கடந்த நாட்களிலே நடத்தி வந்தார். நம்முடைய கஷ்டங்களிலே, நெருக்கடிகளில், அழுத்தங்களில், ஏளனங்களில், அவமானங்களில், ஏழாமைகளில், இழப்புகளில், how God led us in the past, how God was so faithful to every one of us, especially in the past. You need to tell or communicate to next generation. அதுதான் கில்கால், கில்காலின் அனுபவம் என்பதை நாம் என்ன செய்துவிடக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. a place to remember God's faithfulness. ஆண்டவருடைய உண்மையை நினைவு கூறும் இடம். எப்பொழுதெல்லாம் உண்மையை நினைவு கூறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறோம்.
நம்முடைய இருதயம் அமைதியாக இருக்க முடியாது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். திருச்சபைக்கு வரும்பொழுது அவருடைய உண்மையை நாம் நினைவு கூற வேண்டும். நினைவு கூறும் பொழுது நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் கிருபை தருவார். நீங்கள் யோசுவா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வாங்க. யோசுவா 5 அங்கே 2ஆம் சொல்லப்படும். அப்போ அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாராம் சொன்னார் என்று வாசிக்கிறோம். அதே கில்காலில் நடந்த இன்னொரு காரியம். திரும்பவும் நீ விருத்த சேதனம் பண்ணு. நல்லா கவனிங்க. கில்கால் இஸ் a place to renew God's covenant. ஒரு பாரம்பரிய யூத குடும்பத்தில் பிறந்த ஒருவன் 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணப்படுவான். இது கர்த்தர் ஆபிரகாம் மூலமாய் அவருக்கு கற்றுக் கொடுத்த சத்தியம். மோசே மூலமா அதை தெளிவாக்கினார். இப்பொழுது யோர்தானை கடந்து கில்காலுக்கு வந்து அவர்கள் தங்கியிருந்த பொழுது கர்த்தர் சொன்னார், நீ அவசரப்பட வேண்டாம். நீ இங்கிருந்து புறப்பட்டு கானான் நோக்கி போவதற்கு முன்பாக திரும்ப ஒரு விசை உன்னிடத்தில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணு என்று சொல்லி சொன்னார். அதன் அர்த்தம் என்ன சொன்னால், யூ ரினியூ மை கவனன்ட். நான் உன்னோடு கூட பண்ணின உடன்படிக்கை என்ன செய்ய வேண்டும்? நீ திரும்பவும் புதுப்பிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. the circumcision was God's covenant with his people. விருத்த சேதனம் என்பது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடு கூட ஏற்படுத்தி கொண்ட ஒரு உடன்படிக்கை என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதை திரும்ப புதுப்பித்துக் கொள்ள அப்படின்னு சொல்றது. கில்காலில் தான் அது புதுப்பிக்கப்பட்டது. சோ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இந்த கில்காலின் அனுபவத்திற்குள்ள வரணும். கில்கால் அப்படிங்கிற இடத்தை விட்டுருங்க. யூ கம் டு தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கில்கால். அங்க வரும்போது யூ ரினியூ யுவர் கவனன்ட் வித் காட். நிறைய நேரங்கள்ல நம்முடைய உடன்படிக்கையில் நம்முடைய பகுதியில் தோற்றுப்படுகிறோம். கவனன்ட் என்பது 2 பகுதி உண்டு. there are 2 parts in the covenant like contract, but covenant is not contract. உடன்படிக்கை என்பது ஒப்பந்தம் கிடையாது. contract can be broken but covenant cannot be broken. கான்ட்ராக்ட்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும். செய்யணும், செய்யக்கூடாது, இதை செஞ்சா அது, அதை செய்யாட்டியாது. அது ரிஜிஸ்டர் கூட பண்ணலாம், அது லீகலா பிரேக் பண்ணலாம். ஆனா கவனன்ங்கிறது ரத்த சம்பந்தமானது. யூத கலாச்சாரத்தை பொறுத்தவரை எல்லாம் பேசி முடிச்சு கடைசியில எங்கேயாவது உடல்ல ஒரு பகுதியை கீறி இந்த ரத்தத்தை எடுத்து அந்த டாக்குமெண்ட்ல வைப்பாங்க. அதான் உடன்படிக்கை. ஸோ புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் திருச்சபையோடு நம்மோடு ரத்த உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். அதை மாற்ற முடியாது, அதை புதுப்பிங்கிறார். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி ஃபெயில் இன் அவர் பார்ட்ஸ் இந்த கவனன். நம்முடைய பகுதியில நம்ம தோற்று போவோம். அந்த உடன்படிக்கை ஒழுங்கா என்ன செய்ய மாட்டோம். ஆனா ஆண்டவர் எப்பொழுதுமே புதுப்பிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். ஸோ ஆல்வேஸ் ரினியூ. கில்காலின் அனுபவத்திற்கு அடிக்கடி வரணும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய உடன்படிக்கையில தோற்று போகிறோம். உண்மையாக இருக்க உடன்படிக்கை செய்தோம், ஜெபிப்பதற்கு உடன்படிக்கை செய்தோம், வேதத்தை தியானிப்பதற்கு உடன்படிக்கை செய்தோம், திருச்சபையில நாட்டப்பட உடன்படிக்கை செய்தோம், எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் மனப்பூர்வமாய் உமக்கு கொடுக்க உடன்படிக்கை செய்தோம், எங்களுக்கு கொடுத்த கிருபைகளை உமக்காக பயன்படுத்துவதற்கு ஒரு உடன்படிக்கை செய்தோம். இதெல்லாம் இரத்த சம்பந்தமான உடன்படிக்கை. ஒரு நாளும் உம்மை விட்டு தூரமாய் போக மாட்டோம் என்கிற உடன்படிக்கை செய்தோம். ஒருவேளை வாழ்க்கையின் சில சூழ்நிலைகளினால் எங்களுடைய உடன்படிக்கையில் நாங்கள் என்ன செய்திருக்கலாம்? நாங்கள் தோற்று போயிருக்கலாம். அவைகளை நாங்கள் புதுப்பிக்கிற ஆண்டவரே, அந்த கிருபைகளை எங்களுக்கு தாரும் என்று நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த புதுப்பிக்கிற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். So நல்ல கவனிங்க. God's covenant cannot be changed. It's unchangeable, permanent. கர்த்தர் கொடுத்திருக்கிற உடன்படிக்கை நிரந்தரமானது, மாற்றப்பட முடியாதது. என்னைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம மேல முத்திரை போடப்பட்டிருக்கிறோமோ, பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோமோ, அது ஒரு நாளும் மாறாது. You cannot lose your sonship. பிள்ளை என்கிற அந்த உரிமையை நீங்க ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, இழக்க முடியாது. இதுதான் கெட்டகுமாரன் சம்பவத்துல கர்த்தர் சொன்னார். என்னதான் சொத்தை பிரிச்சுட்டு போய் ஊதாரித்தனமா வாழ்ந்து சொத்தை செலவழிச்சு அவர் என்னதான் பண்ணாலும் அவங்களுக்கு ஆண்டவர்களுக்கு சொன்ன காரியம், யூ cannot lose your sonship. உங்களோட தகப்பன் அந்த பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நீ என்ன செய்ய முடியாது, நீ ஒரு நாளும் இழக்க முடியாது அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாக என்ன செய்தார், அன்றைக்கு அவர்களுக்கு சொன்னதை நான் பார்க்கிறோம். ஸோ கில்கால் என்றால் உடன்படிக்கையை புதுப்பிக்கிற ஒரு இடம், கர்த்தருடைய உண்மையை நினைவு கூறுகிற இடம், அவருடைய உடன்படிக்கையை புதுப்பிக்கிற இடம். மூணாவது கில்காலுக்கு இது அதே 5ஆம் அதிகாரத்துல வாங்க, 10ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தலாகிய புளிப்பில்லத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள்.
அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் அது என்ன செய்தது? ஒளிந்தது என்று. மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்திலே புசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த 10ஆம் வருஷத்திலிருந்து 12ஆம் வருஷம் வரை ஆண்டவர் சொன்ன கில்கால்ல, இனிமே நீ வானத்து இருந்து வருகிற மன்னா கிடையாது, நீ நிலத்தின் கனியை புசிக்க போற. சுட்ட கதிர்கள், பஸ்கா, இதெல்லாம் நிலத்தின் கனியில் இருக்கு. அப்ப ஆண்டவர் கில்கால் என்றால் இன்னொரு அர்த்தத்தை என்ன சொல்கிறாரு? a place to refresh God's provision. ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களினால் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுதல் என்று என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப வருஷமா மன்னாவே சாப்பிட்டு இருந்தாங்க. பரலோகத்திலிருந்து வந்த மன்னாவை என்ன செய்தாங்க? அவங்க பண்ணாங்க. ஆனா பல ஆண்டுகளுக்கு பின்பு கில்காலில அந்த நிலத்திலிருந்து வந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்தாங்க? புசித்தார்கள். அது அவருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. அதுவும் கர்த்தர் கொடுக்கிற ப்ரொவிஷன்ஸ் தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் என்ன செய்திருக்கும்? உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் சொன்னதை பார்க்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மைகளும் உண்டாயிருக்கும். அப்ப பாருங்க, ரெஃப்ரெஷிங் காட்ஸ் ப்ரொவிஷன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், அதை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இழந்து போய்விடக்கூடாது. அது கில்கால அடிக்கடி நம்ம என்ன செய்யணும்? அதை புதுப்பிக்கணும். ஆண்டவரே, நாங்கள் செய்கிறதெல்லாம் உம்முடைய கிருபையினால் வாய்த்தாலும் எங்கள் மனது என்ன சொல்ல வேண்டும்? எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வருகிறது. அதான் ஒரு கிறிஸ்தவனுடைய மனப்பான்மையா இருக்கணும். நான் சம்பாதிச்சேன், நான் படித்தேன், நான் கட்டினேன், நான் வாங்கினேன், எங்க தாத்தா கொடுத்தாரு, எங்க அப்பா வச்சுட்டு போனாரு, இந்த லாங்குவேஜை கிறிஸ்தவன் பேசக்கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்தார், ஆண்டவரிடத்திலிருந்து எங்களுக்கு வந்திருக்கிறது. வானத்து பணியை கர்த்தர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்படிதான் ஒரு கிறிஸ்தவன் நம்ம என்ன செய்யணும்? நம்ம திங்க் பண்ணணும். நம்முடைய மனநிலைமை நம்ம அப்படிதான் என்ன செய்யணும்? காணப்படணும். நம்ம மாற்றாக சிந்திக்க கூடாது. சிந்திச்சா நம்முடைய சுயத்துக்கு இடம் கொடுத்துருவோம், நம்முடைய பெருமைக்கு இடம் கொடுக்க வேண்டி வரும், நம்முடைய ஈகோவுக்கு இடம் கொடுக்க வேண்டி வரும். நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படின்னு அந்த நேபுகாத்நேச்சார் சொன்னாரு. அடுத்த செகண்ட் அவருக்கு என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். மிருகத்தை போல என்ன செய்து விட்டான்? மாறிவிட்டான். ஸோ நம்ம மனப்பான்மை, ஆண்டவரே, நாங்க படிச்சு சம்பாதிச்சு எங்களுக்கு வேலை பார்த்து என்ன வந்தாலும் சரி, இது உம்மிடத்துல இருந்தது. ஒருவேளை நீங்க சேலரி பீப்புளா இருந்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல சம்பளம் வந்த உடனே, உங்க கையில பணம் வந்த உடனே முதல்ல நீங்க கர்த்தருக்கு தான் நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, இதை வாங்குவதற்கு எங்களுக்கு நீ கொடுத்த கிருபைக்கு நன்றி. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமா கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம கொடுக்குற விசுவாசிகளை நம்ம என்ன செய்யணும்? நம்ம காணப்பட வேண்டும். அதை நம்ம ஒரு நாள் மறந்து போய்விடக்கூடாது. ஸோ கில்கால்ல 3 ஆசீர்வாதங்கள். எலிசா எலியாவோடு கில்காலுக்கு போனான். என்ன அர்த்தம்? கர்த்தருடைய உண்மையை அவன் நினைவுக்கு வந்தான். He remembered the faithfulness of God. He wanted to renew God's covenant. ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை, ஆண்டவரோடு கூட இருக்கிற உடன்படிக்கையை அவன் புதுப்பிக்க விரும்பினான். And he wanted to experience God's provision. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்தான்? அனுபவிக்க விரும்பினான். இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கில்காலின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேளு. கில்காலின் அனுபவத்தை எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். உங்களுடைய உண்மையை நாங்கள் நினைவு கூறணும். உம்மோடு கூட இருக்கிற உடன்படிக்கையில் நாங்கள் தோற்று போயிருந்தால் அல்லது விட்டு இருந்தால் புதுப்பிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரோம். உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை ஃப்ரெஷ்ஷாக அனுபவிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த கிருபைகளை தருவார். கில்காலின் அனுபவங்களை நமக்கு தருவதற்கு கர்த்தர் போதுமானவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். அப்படி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் விசேஷமாய் எலியா எலிசா சம்பவங்களிலிருந்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து கில்காலை குறித்து நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. அதை எங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்த கிருபை தான். உங்களுடைய உண்மையை நினைவு கூற, உம்மோடு கூட உடன்படிக்கை எப்பொழுதும் புதுப்பிக்க, உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தாரும். நிறைய மகிமைப்படுகிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you for watching. God bless you.